தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2024 பல்முனை போட்டியாக அமைந்துள்ளது. இது எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்ற தலைப்பில் மக்கள் சபை விவாத நிகழ்ச்சி நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடகம் சார்பாக நடத்தப்பட்டது. இதில் அனைத்து கட்சி செய்தி தொடர்பாளர்களும் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சி சார்பாக அக்கா காளியம்மாள் அவர்கள் கலந்து கொண்டார். இவ்விவாத நிகழ்ச்சியில் திமுக, அதிமுக, பாஜகவை குறை சொல்வதும், அதிமுக, பாஜகவை குறை சொல்வதும் என்று இருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே இந்த அனைத்து கட்சிகளையும் குறை சொல்லியிருந்தது. மேலும் இவ்விவாத நிகழ்ச்சியின் இறுதி உரை ஆற்றிய திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா அவர்கள், தமிழ்நாட்டில் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது திமுக தான், நாம் தமிழர் கட்சியின் சித்தாந்தம் இல்லை என்றும், இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சிக்கு சித்தாந்தமே இல்லை என்று தனது இறுதி கருத்தை தெரிவித்திருந்தார். திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா அவர்களின் இக்கருத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அக்கா காளியம்மாள் அவர்கள் தனது இறுதி கருத்தை தெரிவித்திருந்தார். உங்கள் ஆட்சி அல்ல, உங்கள் சித்தாந்தம் அல்ல, அப்போது உங்கள் சித்தாந்தமே இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. அண்ணன் பிரசன்னா அவர்களுக்கு ஒன்றே சொல்றேன். நாம் தமிழர் கட்சிக்கு சித்தாந்தமே இல்லை என்று சொன்னார். 2009 காலகட்டத்தில் அண்ணன் சீமானோடு அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் மேடையில் ஏறி பேசிய அந்த காலகட்டத்தில் என்ன சித்தாந்தத்தை பேசினார் என்பது எனக்கு தெரியவில்லை. தமிழருடைய ஆட்சி இந்த மண்ணில் நிலவ வேண்டும், தமிழ் மக்கள் எல்லாம் சிறப்புற வாழ வேண்டும், அவன் நிலமும் வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும், தன் கையில் தன் அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம். அப்படி ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் திராவிட பிரசன்னா என்று வைத்திருந்தால் பரவாயில்லை, ஏன் தமிழன் பிரசன்னா என்ற பெயரை வைத்திருக்கிறீர்கள்? சுத்தமான குடிநீர் இந்தியாவில் கிடைப்பதில் வெறும் 31% இந்திய சராசரி. ஆனால் தமிழ்நாடு 1971 70% ஊருக்கு ஊர் நீர்நிலை தேக்க தொட்டிகளை கொடுத்து குடிநீரை கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். நாங்கள் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம் என்பது, நாங்கள் இதுக்கு முன்னாடியே தண்ணி கொடுத்தோம். இங்கே பாருங்க, 1971 அப்பவே நாங்கள் குடிநீரை சரி செஞ்சோம். திமுக எப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது? எப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது? வந்த 2-3 ஆண்டுகள்லேயே தமிழ்நாடு குடிநீரில் தண்ணீரை பெற்றிருந்தனா ஏன் குடத்தை வச்சுட்டு தெரு போராடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் என்னோட அன்பு சகோதரிகள்? நீங்கள் சொன்னீர்கள் 25 ஆண்டு கால சாமானியனாக நான் இந்த மேடையில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன், நான் சாமானிய மக்களை சந்தித்து வந்தவன் என்று. தமிழன் பிரசன்னா 96களில் வடை விற்று கொண்டு டீ விற்று கொண்டிருந்த சாதாரண சாமானியன் தான் என்னை வழக்கறிஞராக்கி அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் போய் பேச வைத்ததும் இந்த திராவிட சித்தாந்தமும் திராவிட தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லி எத்தனை தமிழன் பிரசன்னாக்களை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. ஆனா என்னை போன்ற பல காளியம்மாக்களை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கிறது.